அரிசி, திணை, சாமை, குதிரைவாலி, இந்த மாதிரி சோளம்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு காலகட்டத்தில் சாமைன்னா நமக்கு இன்றைக்கி என்னன்னு தெரியாது. ஆனால் சாமை உணவை தான் ரொம்ப சாப்பிட்ருக்காங்க. இப்போ எப்படி 30 வருஷமாக நம்ம அரிசி சாப்பிட்றோம். 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சோளம் சாப்பிட்டோம். 40 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சோளம் சாப்பிட்டோம். வட தமிழகத்தில் பார்த்தா கேழ்வரகு சாப்பிட்டாங்க. இன்றைக்கி பார்த்தா நம்ம அரிசி சாப்பிட்டுட்ருக்கோம். இதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். இன்னும் 50 வருஷம் கழித்து இதுவும் மாறிடும். இன்றைக்கி இது சோறும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன, அப்படி மாறிக்கிட்டே இருக்கும். இது வந்து ஆனால் எல்லா காலகட்டத்துலேயும் நம்ம என்ன சாப்பிட்டோம்? காய்கறிகளை சாப்பிட்டோம். சோளம் சாப்பிட்டப்பவும் நம்ம காய்கறி சாப்பிட்டோம், பழங்களை சாப்பிட்டோம். திணை, சாமை சாப்பிட்டப்பவும் நம்ம காய்கறிகளை சாப்பிட்டோம், பழங்களை சாப்பிட்டோம். இன்றைக்கி அரிசி சாப்பிட்றோம், சோளம் எல்லாத்தையும் விட்டுட்டோம். சோளம்னா இப்போ எங்கே இருக்குது? ஓ, இதான் சோளமா? இதைத்தான் நம்ம ஒரு காலத்தில் சாப்பிட்டுட்டு இருந்தோமா? என்னுடைய 10 வயசு வரைக்கும் நான் சோளம் தான் சாப்பிட்டேன். அந்த பொருள் இன்றைக்கி காணும், எங்கன்னே தெரில. சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு சின்னதாக ஒரு பாக்கெட்டில் சோளம்னு போட்டு, ஓ, இதைத்தான் நம்ம சாப்பிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஆச்சரியமாக இருக்குது. அதையும் இன்றைக்கி யாரோ உற்பத்தி பண்ணிவிட்டு அந்த மாதிரி இதெல்லாம் மாறுது. ஆனால் எப்போதுமே இருக்கக்கூடியது எது? நம்ம அந்த காலத்தில் குதிரைவாலி, சாமை, வரகரிசி, அப்போவும் காய்கறி இருந்துச்சு. வரகரிசி மாறுது, சோளம் வருது, சோளம் வந்து அப்போவும் காய்கறி இருந்தது. இப்போ அரிசி வந்திருக்கு, அப்போவும் காய்கறி இருக்குது. அப்போ மாறாமல் இருக்கிறது எது? இந்த காய்கறி தான். அதுவும் தினசரி உணவில் இடம்பெறுவது எது? காய்கறியும் பழங்கள் தான் தினசரி உணவு. மாமிசங்கிறது வந்து அப்போ அன்றைக்கி நம்ம மாமிசம் சாப்பிட்டோம், இன்றைக்கும் மாமிசம் சாப்பிட்றோம். அப்போ மாமிசம் நிரந்தரம் தானேன்னு நீ சொல்லாத. மாமிசம் நீ என்ன தினமும் சாப்பிட்ற? அந்த காலத்தில் நான் மாதத்தில் ஒரு வாட்டி தான் சாப்பிட்டான் மாமிசம், மீனெல்லாம் வாரத்தில் ஒரு வாட்டி தான். இன்றைக்கி தான் வந்து ரொம்ப பணக்காரன் தான் தினமும் சாப்பிட்டு வீணாக போகிறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ தினமும் சாப்பிட்றது எது? தினசரி உணவில் இடம்பெறுவது எது? காய்கறி, பழங்கள், இலைதழைகள், கீரைகள். இதுதான் தினசரி உணவில் இடம்பெறுகிற உணவு. தினசரிங்க, பல லட்சம் வருஷங்களாக தினசரி உணவில் இடம்பெறுகிற உணவு எது? காய்கறிகள், பழங்கள். மாமிசம்லாம் வந்து அது ஒரு சமீப காலமாக தான் சாப்பிட்றாங்க. உலகங்கள் கண்டுபிடிச்ச பிறகு தான் மாமிசம் சாப்பிட்றாங்க. கற்காலத்தில் மாமிசம் சாப்பிட்ருக்க மாட்டாங்க. அதுக்கு நான் நிறைய வீடியோலாம் போட்டிருக்கேன். அதை சொல்லி விலைக்கு இந்த வீடியோ வேறு வகையில் போட்டிருக்கேன். அப்போது மாமிசம் கூட எப்போ ஒரு வாட்டி தான், அது கூட சாப்பிடாமல் இருக்காங்க இந்த பூமியில். ஆனால் இந்த பூமியிலே பாருங்கள், எல்லாரும் சாப்பிட்ற உணவு எது? காய்கறிகள், பழங்கள். சைவனாலும் சரி, அசைவனாலும் சரி, அவங்க காய்கறிகளையும் பழங்களையும் சாப்பிடாமல் இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த உலகத்தில் மாமிசம் சாப்பிடாதவர்கள் இருக்கிறார்கள். காய்கறி சாப்பிடாதவர்கள் இருக்கிறார்களா அந்த பூமியில்? இல்லை. காய்கறி எல்லாருமே சாப்பிட்றாங்க, பழங்களை எல்லாருமே சாப்பிட்றாங்க. அப்படின்னா எது உணவு? இதுலேருந்தே தெரியலையா? எல்லா காலத்துலேயும் சாப்பிட்ட உணவு எது? காய்கறி, பழங்கள் தான். எல்லா நாட்களும் தினசரி உணவில் இடம்பெறுவது எது? காய்கறி, பழங்கள் தான். நீ அரிசி, கேழ்வரகு, கோதுமைங்கிறது இடையில வந்தது, மாறிக்கிட்டே இருக்கும். இது வந்து எப்படின்னா, தாவணி போட்டு முன்னாடி தாவணி இருந்தது, இப்போ சுடிதாருக்கு மாறினாங்க. நாளைக்கு என்ன ட்ரெஸ்க்கு மாறுவாங்கன்னு சொல்ல முடியாது. தாவணி காணாமல் போயிடும், தாவணி போடுறது. ஆனால் வந்து கடந்த காலத்தில், ஆதி காலத்தில் மக்கள் நிர்வாணங்கிறது உண்மை, அது என்றைக்குமே இருக்கும். இந்த ஆடைகள் இருக்குல்ல, இதுதான் மாறுமே தவிர, நிர்வாணங்கிறது பிறக்கும்போது நிர்வாணமாக தான் பிறக்கிறோம். அது என்றைக்குமே நிரந்தரமானது. நிர்வாணத்தை மாற்ற முடியாது. நிர்வாணமாக வாழ்கிறதுங்கிறது வந்து அதை அது நிர்வாண ஆடைங்க அதுபோல் தான். இந்த காய்கறி, பழங்கிறது வந்து நிர்வாணத்தை போல், அது என்றைக்கும் நம்ம கூட இருக்கும். அது என்றைக்குமே கடந்த காலத்துலையும் சரி, தினமும் நம்ம கூட இருக்கும். இன்றைக்கி நீ வந்து ஜீன்ஸ் பேண்ட் போடுவ, நாளைக்கு போடுவியா, நாளைக்கு வேட்டி உடுத்தலாம், அதுக்கு அடுத்த நாள் வேறு. அதனால் அந்த உடைகள் மாறலாம், ஆனால் அந்த உடல் மாறாது. அதுபோல் உணவு என்பது மாறாது என்பதைத்தான் நான் இதன் மூலம் தெரிவிக்கிறேன்.